மக்கள் அதிகார கழகம் எதிர்வரும் பிப்ரவரி 21ஆம் தேதி மதுரை தமுக்கம் மைதானத்தில் ஜாதி மதம் கடந்து காதலிக்க மனம் முடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்ற தலைப்புல ஒரு மிகப்பெரிய அளவுல சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுடைய பாதுகாப்பு, அதே மாதிரி இப்ப தொடர்ச்சியா தமிழகத்தில் இருந்திருக்கக்கூடிய சாதி ஆணவ படுகொலை எவ்வாறு தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத வச்சு மிக பிரமாண்டமா தமிழ்நாடு முழுவதும் இருந்து தோழர்களை வர வச்சு கலை நிகழ்ச்சிகளின் வாயிலாகவும் பொதுக்கூட்டங்களின் வாயிலாகவும் நடத்த இருக்கிறாங்க. பல தலைவர்கள் அதில் கலந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டிலிருந்தும் தமிழ்நாட்டுக்கு வெளியிருந்தும் பல்வேறு தோழர்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் கலந்துக்கிறாங்க. அதனால தோழர்களே, தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு ஒரு முற்போக்கமான மாநிலம். இருந்த போதிலும் நமக்கு செய்தித்தாளில் பார்க்குறோம், ஊடகங்கள் பார்க்குறோம், தொடர்ச்சியாக சாதி ஆணவப்பட்டவர்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. சட்டங்கள் அதை தடுக்க முயற்சி செய்தாலும் கூட மக்கள் அளவுல, மக்கள் மனதளவுல ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை இங்கே ஏற்படுத்தணும். அப்படின்னா தான் அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சாதி ஆணவ படுகொலைகள் குறையும். அதற்கு இது போன்ற நிகழ்வுகளில் நாம் அனைவரும் குடும்பமாக கலந்துக்கணும். யாரெல்லாம் இந்த நாட்டில் சாதி ஆணவ படுகொலை கூடாதுன்னு நினைக்கிறோமோ, இந்த நாட்டில் சாதி மறுப்பு திருமணங்கள் மிக எளிமையாக மிக பிரமாண்டமாக நடக்கணும்னு நினைக்கிறோமோ, நம்ம எல்லாம் அவசியம் இந்த நிகழ்வுகளில் கலந்துக்கணும். அதே போல நம்மளால் ஆன பங்களிப்பை இந்த மாநாட்டுக்கும் இந்த ஒருங்கிணைப்புக்கும் செய்யணும் அப்படிங்கிறது முக்கியம். இதை ஏன் செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்துகிட்டு இருக்குது. நடக்கிறதுக்கு அதை பதிவு செய்யறதுக்கு சில இடையூறுகளும் இருந்து கொண்டுதான் இருக்குது என்பதை நாம் மறுக்க முடியாது. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் அதாவது சார்பதிவாளர் அலுவலகங்களில் சாதி மறுப்பு திருமணங்களை பதிவு செய்யறதுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. பெற்றோருடைய சம்மதம் இருந்தால் தான் நாங்கள் திருமணத்தை பதிவு செய்வோம் அப்படிங்கிறது எந்த சட்டத்திலையும் இல்லை, எந்த விதிகளிலும் இல்லை, அப்படி எந்த அரசு ஆணைகளும் இல்லை, எந்த சுற்றறிக்கையிலும் இல்லை. இருந்தாலும் சார்பதிவாளர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சாதி ஆணவ புத்தியின் கீழே இருந்தால் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படி அந்த உச்சபட்ச அதிகாரத்தோட செயல்படுறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தணும். அதே மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு இப்போ ஒன்றிய அரசு அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் மூலமா 2 லட்சம் தருவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனா தமிழ்நாட்டில் வாங்கினவருடைய எண்ணிக்கை 0. நாங்களும் கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளா தகவல் உரிமை சட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். யாருக்கும் நம்மளுக்கு கொடுக்கறது இல்லை. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தின் கீழே 50,000 ரூபாய் பணமும் 8 கிராம் தங்கமும் தர்றாங்க. இந்த கூட்டத்தின் வாயிலாக, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் அந்த தமிழ்நாடு அரசுக்கு அந்த பணத்தை குறைந்தபட்சம் ஒரு 1 லட்சம் ரூபாயா உயர்த்தி கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அடிப்படை தேவைக்கு அது பயன்படும். அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு, திருமணத்திற்கு பிந்தைய அவங்க வாழ்க்கைக்கு அது ஒரு மிகப்பெரிய அத்தியாவசியமா இருக்கும். அப்படிங்கிறனால இதன் வாயிலாக நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இதே மாதிரி காவல் நிலையங்கள்ல இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய இணையர்களை நடத்துற விதம் மிக மிக கொடுமையானது. அதாவது தெரியும், அவங்களுக்கு காவலர்களுக்கு நல்லா தெரியும், அந்த பெண் ஒரு பட்டியல் சமூக ஒரு பையனை காதலித்து வந்தாங்க, திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு. ஆனா ஒரு போலியான புகாரை கொடுக்கறது, வீட்டில் இருக்க 20 பவுன் 30 பவுனை தூக்கிட்டு ஓடிட்டாங்கன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்றது, அதன் மூலமா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த பையனை கொண்டு மிரட்டுறது. இந்த பிள்ளையை விட்டுட்டு நீ போலேன்னு வச்சுக்கவே, அவ்வளவுதான், உன் மேல வழக்கு போடுவோம், உன்னை அடிச்சு கையை இப்பெல்லாம் மிரட்டி பிரிக்கக்கூடிய விஷயங்களும் ஆங்காங்கே காவல் நிலையங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த போக்கெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா இது போன்ற நிகழ்வுகளில் நம்ம பங்கெடுக்கணும். இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் பரவலாக நடக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமாக இங்கே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.